இப்போது செய்யுளில் பார்த்தீங்கன்னா வனப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு பேர். இப்போ செய்யுளே ஒரு அழகு தான். இருந்த போதிலும் அதுக்கு தேவையான பல அழகுகளை அணிவிச்சு தான் அந்த செய்யுளை அழகுபடுத்துவாங்க. அந்த அழகுபடுத்தக்கூடிய அந்த வேலைக்கு தான் வனப்பு அப்படின்னு பேர். இந்த வனப்பு 8 வகைப்படும். என்னென்னா அம்மை, அழகு, தொன்மை, தோள், விருந்து, இயைபு, புலன், இழைபு. இயைபு வேற, இழைபு வேற. வனப்பு என்பது செய்யுளுக்கு கொடுக்கக்கூடிய அழகு என்று பொருள். அந்த வனப்பு என்கிற அந்த தலைப்பின் கீழே 8 வகையான அழகுகள் இருக்கிறது. இது ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனி வீடியோவில் நல்ல அகலமாக ஆழமாக பார்க்கலாம். விருப்பம் உள்ள நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் நடத்தக்கூடிய எல்லா வீடியோவும் அப்படியே சரியாக உங்களுக்கு வந்துடும். இல்லை அம்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில சில சொற்களால் தான் எழுதணும். ஆனால் அது மென்மையான வார்த்தையை பயன்படுத்தணும். ஆனால் உயர்ந்த கருத்தாக இருக்கணும். சில சொல் இருக்கும், சில வார்த்தைகளால் மட்டுமே அமைக்கணும். ஆனால் மென்மையான வார்த்தைகளாக அமைக்கணும். அந்த சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மென்மையான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு உயர்ந்த கருத்துக்களை சொன்னோம்னா அது அம்மைன்னு பேர். இப்போ உதாரணமாக அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவு நோய் தன்னோய் போல் போற்றா கடின்னு வச்சிங்களேன். அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படிங்கிறது எளிமையான 3 வார்த்தை தான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ உயர்ந்த கருத்து இருக்குங்கிறது நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. எனவே இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், அறநூல்கள் இவையெல்லாம் அமையின் கீழ் வரக்கூடிய நூல்களாக அமையும். அடுத்த அழகு அப்படிங்கிறது என்னென்னா இது பல பொருள் குறித்த ஒரு சொல் இருக்குது, ஒரே பொருளை குறித்த பல சொல் நம்மள்கிட்ட இருக்குது இல்லைங்களா. ஒரு சொல் பல பொருளை குறிக்கும், பல பொருள் ஒரு சொல்லை குறிக்கும். ஆகிய இந்த அழகான வார்த்தைகளை வைத்து செய்யுளை பயன்படுத்தினாங்கன்னா அதுதான் அழகு அப்படின்னு பேர். ஒரே வார்த்தைக்கு பல பொருள்கள் உண்டு, பல பொருள்களை கொண்ட ஒரு வார்த்தை உண்டு தமிழில். இவ்வாறு அதை போல் வார்த்தைகளை பயன்படுத்தி செய்யுளை அமைச்சாங்கன்னா அதுக்கு அது அழகு அப்படின்னு பேர். தொன்மைனா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த செய்யுளும் உரைநடையும் கலந்து வருது பார்த்திங்களா, அதுதான் தொன்மை அப்படின்னு பேர். அதாவது செய்யுளும் உரையாடலும் தழுவி வந்த ஒரு கதைப்பகுதி அது வரும். இப்போ உதாரணமாக சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதே உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் தான். மகாபாரதம் இருக்குது, வில்லிபாரதம் இருக்குது. இவையெல்லாம் தொன்மை என்கிற அடிப்படையில் வரும். செய்யுளும் இருக்கும், இடையிடையே உரைநடையும் இருக்கும். அப்போ செய்யுளும் உரைநடையும் கலந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்வது தான் தொன்மை அப்படின்னு பேர். அடுத்து தோல். தோல்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் மென்மையான சொற்களை மேன்மையான கருத்தை தான் சொல்லணும். ஆனால் எல்லா சொல்லுலேயும் அந்த வார்த்தைகள் உட்காரணும். இப்போ அம்மைக்கும் இந்த அம்மைக்கும் தோளும் ஒன்று தான். அதாவது மென்மையான வார்த்தைகளை வைத்து செய்யுளை பாடணும். அம்மையில் என்னென்னா சில அடிகளால் மட்டும்தான் சொல்லணும் அம்மையில். ஆனால் தோள் அப்படி இல்லை, பல அடிகள் வரலாம். நிறைய அடிகள் வைத்துக்கொண்டு அந்த பாடலை எழுதலாம். ஆனால் மென்மையான வார்த்தைகளை அதை பயன்படுத்தணும். இதை பற்றியெல்லாம் நம்ம விளக்கமாக அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றிய டீப்பான வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தோள் அப்படின்னு பேர். விருந்து அப்படிங்கிறதுக்கு புதுமைன்னு அர்த்தம். அதனால தான் விருந்தினர்களை புதுமையாக வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியதும் விருந்து. தினமும் வரக்கூடியவர்களுக்கு கொடுப்பது விருந்து அல்ல, அது மருந்து. விருந்து அப்படின்னாவே புதியவை அப்படின்னு அர்த்தம். அதாவது புதுசாக பாடுவது எல்லாமே விருந்து என்கிற அந்த அழகுக்குள்ள வரும். இப்போ வரக்கூடிய ஹைக்கூ கவிதைகள், புது கவிதைகள் அவையெல்லாம் கூட விருந்து தான். ஏன் சிற்றிலக்கியங்கள் கூட நமக்கு விருந்து தான். ஏன்னா நம்முடைய ஆசிரியப்பா, வஞ்சி உரிச்சீர் இவற்றில் பாடிய அந்த மரபை உடைத்து கலம்பகம், உலா, தூது, பரணி, பிள்ளைத்தமிழ் என்கிற அந்த ஒரு புதிய இலக்கிய வடிவம் வந்துச்சு பார்த்திங்களா, அதுதான் விருந்து அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து இயைபு. இயைபு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறாப்புல
இறுதி எழுத்தோ இறுதி வார்த்தையோ ஒன்று சேருவது தான் ஒன்றாக வருவது ஏய்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மன்னன் வந்தால் கண்ணன் அப்படின்னு முடியணும், அண்ணன்னு முடியணும். அது இறுதி எழுத்தோ இறுதி வார்த்தையோ ஒவ்வொரு அடியிலையும் இறுதி வார்த்தையோ இறுதி எழுத்தோ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஏய்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது அல்ல, ஏய்வுக்கான இலக்கணமே வேறு. அதுக்கான தனி வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது நம்ம தனியாக அதுக்கு பார்ப்போம். அதுக்கு அடுத்து புலன் அப்படின்னா இது இயல்பான இருக்கக்கூடிய சொல்லால் சொல்கிறது. என்ன சொல்லப்போனால் சேரி மொழிகள்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ குறவஞ்சி, முக்குடற்பல்லு, நொண்டி நாடகங்கள், சிந்து நாடகங்கள் போன்ற எளிய மக்கள் தனது வழக்காறுகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை வைத்துக்கொண்டு செய்யுளை ஏற்றுனா அதுக்கு தான் புலன் அப்படின்னு பேர். இழைபுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொரு பாடலில் உள்ள அடி வரையறை பற்றியது. ஒவ்வொரு பாடலில் இருக்கக்கூடிய அடி வரையறை இருக்குது. இப்போ குரலடி இருக்குது, சிந்தடி இருக்குது, அளவடி இருக்குது, நெடிலடி இருக்குது, கழிநெடிலடி இருக்குது. இவையெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, சீர்களுடைய எண்ணிக்கையை வச்சு அடியை கணக்கிடுறாங்க. அது தவறு. எழுத்துக்களை எண்ணிக்கை வச்சு தான் அடியை கணக்கிடணும். அதுக்கு தான் இழைப்புன்னு பேர். அது நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். எனவே செய்யுளுக்கு அழகு கொடுக்கக்கூடிய இந்த 8 வனப்புகளையும் நம்ம இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கிறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு வனப்பையும் தனித்தனியாக பாடல் எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு அதை நம்ம கலந்து பேசலாம். அதனுடைய விளக்கங்களையும் பெறலாம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.